குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் ஆடி பாடி வைப் செய்யக்கூடிய காட்சி KS திரையரங்கம் நாமக்கல்ல அரங்கேறக்கூடிய காட்சிகள் இவை. அவர் வர வரைக்கும் நேரத்தை ஓட்டணும் இல்லையா, அதனால ஆடி பாடி விஜய் பாடல்களெல்லாம் போட்டு அங்கே மேளங்கோட்டி அங்கே கொண்டாடக்கூடிய காட்சிகள் இவை. திரையுடைய வலப்புறத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது ஏர்லியர் விஷுவல்ஸ். திருச்சி விமான நிலையத்திலிருந்து விஜய் புறப்பட்ட காட்சி. அங்கிருந்து நடுவில் அவர் பிரச்சார வாகனத்துக்கு மாறி நாமக்கலுக்கு சாலை மார்க்கமாக பிரயாணம் செய்கிறார். நாமக்கல்ல 3 இடத்துல அவருக்கு வரவேற்பு கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த KS திரையரங்கம் அப்படிங்கிற பகுதிக்கு அந்த பகுதியில் வந்து தான் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். ஒரு 10-15 நிமிஷம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிவி சோமு அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒரு டேஜாவோ மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒரே மாதிரியான காட்சிகளை பார்க்கின்றோம். பட் அது இன்னும் ஓய்ந்த பாடில்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பகுதியிலும் இதே மாதிரி காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. வாட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் இஸ் இதில் வந்து இந்த மஃப்ளர் அணிந்து ஆடக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக இதில் வந்து இந்த கூட்டத்தில் நிறைய இளைஞர்களையும் யுவதிகளையும் பார்க்க முடிகிறது. இது வந்து தாவேகாவுடைய USPயா? இது வந்து இளம் வாக்காளர்கள் இங்கே தான் வந்து பிரதானமாக வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிறதோடைய வெளிப்பாடா, இல்லை ஒரு காட்சி பிழையா உங்க பார்வையில்? ஒட்டுமொத்த இளைஞர்கள் சொல்றதுல அது உடன்பாடு இல்லை, அது சாத்தியமும் இல்லை. பொதுவாக நடிகர்களுக்கு ரசிகர்களா இருக்கிறவங்க வந்து இளைஞர்களா தான் இருப்பாங்க. இளைஞர்கள் தான் அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு வேலை, திருமணம் அதுன்னு போறப்ப அந்த எண்ணிக்கை குறையும். இதுதான் பொதுவான விஷயம். அதனால விஜய்னு இல்லை, எந்த நடிகராக இருந்தாலும் அவங்க வந்து இப்ப சேலத்துக்கு வந்து நயன்தாரா போனப்ப ஏகப்பட்ட கூட்டம் கொடுத்து, அதே மாதிரி ஈரோடுக்கு தமன்னா போறப்ப கொடுத்துன்னா அவங்க ஒரு சேலை கடை திறக்கிறதுக்காக போனாங்க. அது வந்து 170 பேர் 80 பேர் வந்து இளைஞர்கள் தான். அதனால அதை பாக்குறோம். பட் இவங்கெல்லாம் கட்சி இந்த மஃப்ளர்கள்லாம் அணிஞ்சு போறாங்க, இவங்களுக்கும் வாக்குரிமை இருக்குங்கிறத பாக்குறோம். அதோடைய சைஸ் மேல நமக்கு வெவ்வேறு பார்வைகள் இருக்கலாம். பட் இவர்களும் வாக்காளர்கள் தானே. நிச்சயமா வாக்காளர்கள். அது வந்து விஜய் ரசிகர்கள்ங்கிற அளவுலதான் பார்க்கணும். நீங்க இதுக்கு கூடுற கூட்டத்தை ஒட்டுமொத்த இளைஞர்கள் அமையாதா? இப்ப பாத்துட்டு ஆஹா இவ்வளவு கூட்டம் கூடுதே அப்படின்னு விஜய் ரசிகர்கள் அல்லாதவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கினஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல, அப்படி பார்த்தா நம்ம 2 விதத்திலும் யோசிக்கணும். ஒண்ணு, இந்த இளைஞர்களை பார்த்து மற்ற இளைஞர்கள் வந்து ஃபீலிங் ஆகி போடுவாங்கன்னு ஒரு பார்வை இருந்தா, இந்த இளைஞர்களை பார்த்து விஜய்க்கும் ரஜினிக்கும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு மோதல் வந்துச்சுன்னா, அப்ப ரஜினிக்கான ரசிகர்கள் வந்து விஜய்க்கு போட மாட்டாங்கன்னு ஒரு வாதம் வைக்கலாம். அதே மாதிரி அஜித்துக்கும் விஜய்க்குமான மோதல் இருக்கு, அதனால அவர் அதை பார்க்க மாட்டாருன்னு வைக்கலாம். அதே போல சிவகார்த்திகேயன் வந்து அரசு நிகழ்ச்சிகள்ல இப்ப சமீபத்துல கூட வந்து இந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாட்டுல நடந்துட்டு பாராட்டி இருக்கிறாரு. அப்ப அவருக்கு இவருக்கு மோதலா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்படி பார்க்கிற பார்வை இருக்கலாமே தவிர, இது இவருடைய ரசிகர்களுடைய கூட்டம், அதுல இளைஞர்கள் அதிகம் இருக்கிறாங்க, அவ்வளவுதான் அப்படிங்கறதான் பார்க்கணும். அதே நேரத்துல விஜய்கிட்ட வந்து பல மாற்றங்கள், அதாவது முன்னேற்றகரமான மாற்றங்கள் அவருடைய பேச்சுல தெரியுதுங்கிறதையும் ஒத்துக்கணும். ஆரம்பத்துல இருந்ததை விட இன்னும் அந்த பேசுற பாணி மாறல. ஆனா ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமா அவருடைய பேச்சு இருந்துச்சு. கண்டென்ட்னு பார்த்தா ரொம்ப குறைவா இருந்தது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஒன்றிய பாஜக அரசு பெருசா விமர்சிக்கலன்னு இப்ப நான் உட்பட பல பேர் அதை பத்தி எல்லாம் பேசணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா விமர்சிச்சாரு. அப்புறம் உள்ளூர் பிரச்சனையை பத்தி பேசவே இல்லையே, அதை செய்யணுமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திருச்சி பிரச்சாரத்துல கூட அப்புறம் நாகையிலையும் திருவாரூர்லயும் உள்ளூர் பிரச்சனைகள் பேசினாரு. அதுல சில விஷயங்கள் தவறுன்னு சொல்லி திமுக ஐடிலாம் வந்து கொதிச்சிருந்தாங்க. அது ஒரு பக்கம். ஆனா உள்ளூர் பிரச்சனையை பேச ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப இதோடைய அடுத்த படியா என்ன இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, இப்ப கரூர் அப்படின்னால திமுகவுடைய செந்தில் பாலாஜி தான். அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் அவர் அமைச்சராக இருந்த போது நடந்த நடவடிக்கைகள் கொடுத்து திமுக மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு விமர்சிக்க எல்லாம் உண்டு. இப்ப திமுக இருக்கிறாரு. அவருடைய பற்றி இவர் பேச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உள்ளூர் பிரச்சனையும் கவனத்துல வச்சு பேசுறாரு. நாகை திருவாரூர்ல பார்த்தோம். ஆனா விஜய் வந்து அந்த பிரச்சனை பேசலாம். அது மாதிரி நாமக்கல் எடுத்தீங்கன்னா, இப்ப திமுகவுடன் தொடர்புள்ள நம்மளுடைய மருத்துவமனையில் தான் இந்த கிட்னி பிரச்சனை நடந்ததுன்னு ஒரு பேச்சு இருக்கு.
அப்ப அதை பத்தி அங்க அவரு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இப்ப சில அமைச்சர்கள் விஜய் மேல கடுமையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க சமீப நாட்களா. இதுக்கு முன்னாடி அவ்வளவா பேச மாட்டாங்க. இப்ப இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இது வரைக்கும் நடுவுல கொஞ்சம் அமைதியாக இருந்த குத்து இப்ப ஒரு கேப்புக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. போன செப்டம்பர் 16 விஜயை பத்தி சொன்னாங்க. தம்பி விஜய் அரசியல் தெரிஞ்சுக்கணும், அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு, போறாரு, வராருன்னு. அப்புறம் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கிறாங்க, மீனவர்களை பற்றி விஜய் பேசிருக்கிறாரு, அவங்களுக்கான ஒரு திட்டம் வேணும் அப்படின்னு பேசுறாரு. தமிழக மீனவர்களுக்கு இந்தியா முழுக்க ஒரே பாலிசி தான் மீனவர்களுக்கு, இது புரியல, தம்பி விஜய் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஒருவேளை அவருடைய அந்த பேச்சுக்கு அவர் ஒரு வெளிப்படையே இல்லாட்டி ஒரு மறைமுகமாக ஒரு பதில் அளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ நீங்க பாஜகவை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை வச்சுங்க. அதுல இன்னொரு பார்வையும் இருக்கு. அவர் சும்மா பேச்சுக்கு சம்பிரதாயத்துக்கு பாஜக ஒரு இடத்துல தொட்டி பெரும்பாலும் திமுகவை தான் விமர்சிக்கிறார் அப்படின்னு. இன்னொன்னு, பாஜக கிட்ட இருந்து ஒரு கடுமையான எதிர்வினை ஒரு திமுக தரப்புல இருந்தோ இல்ல திமுக கூட்டணி கட்சிகள்ட்ட இருந்து வரது போலவோ இல்ல நாம் தமிழர்ட்ட இருந்து வரது போலவோ அவங்க கொள்கை எதிரின்னு பிரகடனம் படுத்தி அவர் திட்டுற பாஜக இருந்து வருது இல்லையே, அது என்ன கணக்கு நினைக்கிறீங்க? அதுக்கான யோசனை அந்த தேர்தல் நெருக்கத்துல கண்டிப்பா வரும். இது வரைக்கும் ஏன் வரலங்கிறது தெரியல, ஆனா கண்டிப்பா வரும். அதே நேரத்துல இது எல்லாமே ஒரு அரசியல் தான். அது அரசியலே உள்ள அரசியல் தான், உங்களுக்கு தெரியாது இல்ல. உதாரணமா சொல்ல போனா, சீமான பாஜகவின் பி டீம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ரொம்ப காலமாகவே இருக்கு. நடுவுல பாஜக சார்ந்தவர்களாம் மறைமுகமா போய் சந்திச்சாருன்னு விமர்சனத்தை கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மக்கள் மன்றத்துல கூட அவங்க விஜய் செய்தி தொடர்பாளர் சொன்னது, தமிழ்நாட்டுல யார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் திருப்பியும் நான் தேசபக்தி இருக்குங்கிற மாதிரி நான் பி டீம் இல்லன்னு எல்லாரும் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அது ரொம்ப இயல்பா பை டிஃபால்ட் ஒரு புதுசா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் சுமத்தப்படுற ஒரு குற்றச்சாட்டா, ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கு. அது ஒரு ஆழமா இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. ஆமா, ஏன்னா இந்த பி டீம்ங்கிற வார்த்தை தான் புதுசே தவிர இதுக்கான இப்படி ஒரு விமர்சனம்ங்கிறது எம்ஜிஆர் கட்சி தோழர்களுக்கும் இருந்தது. அதாவது அப்ப இந்திரா காங்கிரஸ் தலைவராக இருந்த இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாரு. அப்ப அந்த வருமான வரி சம்பந்தமான நடவடிக்கைகள், அந்த மிரட்டல்களுக்கு எல்லாம் பயந்துதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னு ஒரு பேச்சு. அது எந்த அளவுக்கு சரி தப்புங்கிறது வேற, அப்படி ஒரு பேச்சு இருந்தது 1972. அதனால புதுசா ஒருத்தர் வரும்போது அந்த மாதிரியான ஒரு பேச்சு இருக்கிறது ஒரு இயல்பு தான். ஒரு பாசிட்டிவா 2 பேர் பேசுனா சந்தேகப்பட்டு விமர்சித்து 2 பேர் பேசுவாங்க. இப்ப சீமான எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பேச்சு இருந்தது. ஆனால் அந்த பேச்சை உறுதிப்படுத்துவதையில் அவர் பார்த்தா சங்கி தான் என்ன பெருப்பால் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா சங்கி தான் நண்பன்னாரு. அப்புறம் பாஜக ஆட்களை போய் ரகசியமா சந்திச்சாரு. அப்புறம் அவர் கூட இருந்து புரிந்தவர்களே இவருக்கும் பாஜகவுக்கும் நெருக்கமான தொடர்பு. நானே அவர் கூட அங்க போயிருக்கிறேன், நான் நினைச்சேன், இவர் போய் சந்திச்சுட்டு வந்தாரு அப்படின்லாம் சொல்றாங்கன்றப்ப நாம் தமிழருக்கு பாஜகவுடைய பி டீம் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சந்தேகம் உறுதிப்படுற அளவுக்கு இருக்கு. ஆனால் பாஜகவுக்கு அந்த மாதிரி சந்தேகம் இருக்கு, இன்னும் உறுதிப்படல. அப்படியும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அந்த சந்தேகம் ஏற்படுவது தவறே என்று சொல்ல முடியாது. எல்லாரும் நெஞ்சகட்சி காமிச்சிட்டு இருக்க முடியுமா எல்லா நேரமும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இப்ப நம்ம இந்த ஒரு கூட்டத்துடைய சைஸ் பார்க்கிறோம், அது ஒரு இண்டிகேட்டர்னு பாக்குறோமா? ஒவ்வொரு ஊர்லயும் கொங்கு மண்டலமோ டெல்டாவோ இல்ல மத்திய பகுதியான திருச்சியோ இந்த ஒரு கூட்டம் ஒரு அழகா பார்க்க முடியுமா? ஆமா, இவருக்கு தமிழ்நாடு அளவிலான ரசிகர்கள் இருக்காங்கல்ல. இப்போ அரசியலுக்கு தாண்டி இவரை ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு கட்சி ஜாதி அடிப்படையில் இல்லாமல் ஒன்று கூடக்கூடிய ஒரு எதிர்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட எல்லாரும் சில பேருக்கு ஜாதி அடிப்படையில் இருக்கு. கார்த்தி எல்லாம் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அவர் சார்ந்த ஜாதி ரீதியான கூட்டங்கள் அதிகமா இருக்கும். இப்படியும் உண்டு. ஆனா பெரும்பாலான பேருக்கு ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி சினிமாவுக்கு கூட்டம் போடும். அப்ப நீங்க இந்த கொங்கு மண்டலம் தெற்கு பகுதி வடக்கு பகுதி பிரிச்சு பார்க்க தேவையில்லை. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த மாதிரியான ஒரு கூட்டம் ஒரு இளைஞர்கள் கூட்டம்.
அதுக்கப்புறம் அவருடைய இந்த பாணி பிரச்சாரத்தை வந்து ஒரு பிப்ரவரி வரைக்கும் அவர் தொடர்றாரு. அது சனிக்கிழமைகள் அமையறத பாக்குறோம். அது சரியா இல்லையா, அப்படி இல்ல அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. சோ இதே பாணியில அவர் பிப்ரவரி வரைக்கும், அதுவும் தேர்தல் நெருக்க வரைக்கும் தொடர்ந்தா அது பலனளிக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் மேல இருந்த ஒரு பிம்பத்தை வந்து அது ரொம்ப குறைக்கணும். அதாவது சனிக்கிழமை மட்டுமே வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மாத்தணும். அடுத்தது சினிமாவை பார்த்த அதே விஜய் வந்து இந்த ஒரு அரசியல் விஜயா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மைனஸ் தான். அது அரசியலுக்குன்னு ஒரு வர்றப்ப அரசியல் ரீதியா இன்னும் கொஞ்சம் விஷயத்தையும் பேசணும், அதுக்கான தோரணைகளையும் மாற்றணும். அது அவசியம். இப்ப எம்ஜிஆர் வந்து சினிமால இருந்து அரசியல் வந்தாரு. சினிமாவில் தன்னுடைய நடிப்பை பார்த்துட்டு அந்த மூக்குல ஒரு ஸ்டைல் பண்ணுவாருல்ல, அந்த மாதிரிலாம் இருந்துட்டு அவர் பேசல. அவர் பேசின விஷயம் இல்ல. அவர் வந்து எல்லா விஷயமும் பேசினாரா, சரியாக பேசினாரா, இப்படிலாம் பாத்தீங்கன்னா அதுல விமர்சனம் இருக்கு, அது வேற. ஆனா அந்த பேசுற முறை என்பதும் முக்கியம். அதை வந்து விஜய் புரிச்சுக்கிட்டாருன்னா நல்லது. அதாவது அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் நல்லது. இல்ல இந்த சினிமா பாணியிலே பேசுறாருன்னா கூட்டம் கூடுமே தவிர இது வாக்காக மாறக்கூடிய பதிவுகள் இன்னும் குறையும். அதை அவர் மாற்றிக்கணும். அது உங்களுடைய அறிவுரையா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் திரு டிவி சோமு. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.